வெல்கம் டு குஷிமாம் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா, வீட்டில் வந்து ஆடி முதல் வெள்ளி தாங்க கும்பிட போகிறோம். காலையிலேயே வந்து வேலையெல்லாம் வந்து சுறுசுறுப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆடி வெள்ளினாலே அவ்வளோ ஒரு ஜாலிங்க. எப்போ இந்த மாதம்லாம் வரும்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ஒரே அம்மன் பாட்டு போட்டு கேட்டுட்டு வீடே வந்து ஒரு சூப்பராக நல்ல வைப்பில் இருக்கும். அப்புறம் வந்து இன்றைக்கி சாமிக்கு வந்து படையல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு நான் செஞ்சது வந்து ஸ்வீட்லேருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். பாயசம் பண்ணிவிட்டு சாம்பார் வந்து கொஞ்சம் ஒரு பக்கம் வந்து கூட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு சாம்பாரும் ஒரு பக்கம் வந்து காய் போட்டு நல்லா வதக்கி கூட்டி வச்சுருக்கேன். அப்படியே வந்து டிஃபனும் வந்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு டிஃபனுக்கு வந்து நான் வெங்காயம் தான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். கிச்சடியும் தேங்காய் சட்னி பண்ணலான்னு சொல்லிட்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ தக்காளியை வந்து நல்லா நீட்ட வாக்கில் வந்து கட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டு குழந்தைங்க வந்து கிச்சடி சாப்பிட்லிங்களா? இந்த மாதிரி வந்து நீங்கள் கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் வந்து பச்சை பட்டாணி போட்டு செஞ்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். காயெல்லாம் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து சாம்பார் வந்து கூட்டி வச்சுருந்தோம். அதுவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து நம்ம பருப்பு ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து சாம்பாரை வந்து கொதிக்க வச்சுட்டு மல்லி இலை தூவி இறக்கணும்னா சூப்பராக வந்து சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஆடி வெள்ளி எப்படி கும்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். சாம்பாரும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம கிச்சடியும் வந்து ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். கிச்சடி வந்து தாளித்து விட்டு வந்தோம். அதையும் வந்து கொதித்து ரெடியாக வந்துடுச்சு. அதில் வந்து நம்ம ரவையை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணி கொதித்து வர சொல்லவே அந்த வாசனையும் சரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனக்கு கிச்சடி டெய்லியும் சாப்பிட சொன்னாலும் சரி நான் சலிக்காமல் வந்து நல்லா சாப்பிடுவேன். எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும் கிச்சடியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இந்த கிச்சடியை பார்க்க சொல்ல எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கும் கிச்சடி பிடிக்குமான்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். கிச்சடியை வந்து ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து தேங்காய் சட்னி தாங்க பண்ண போகிறோம். தேங்காய் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து ஜாரில் போட்டு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு தாளிப்புக்கு வந்து நம்ம எண்ணெய், கடுகு, அப்புறம் கருவேப்பிலை போட்டு யூஸ்வலாக எல்லோரும் எப்படி தாளிப்பாங்களோ அந்த மாதிரி தாங்க இதே நம்ம வந்து தாளித்து எடுத்துக்கலாம். தாளிக்க சொல்லவும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். கிச்சடிக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக தேங்காய் சட்னி தாங்க. மோஸ்ட்லி தேங்காய் சட்னி வந்து எல்லா டிஃபனுக்குமே வந்து சூட்டபுளாக இருக்கும். இந்த டிஃபன் வேலைலாம் முடிச்சுட்டு அப்படியே நான் வடைக்கு இருந்தாங்க கொஞ்சம் வந்து கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாலாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு சிலர் வந்து கருவேப்பிலை வந்து சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து சேர்த்து கொஞ்சம் சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா இருக்குங்க. நீங்களும் வேணால் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து மிளகுலாம் கொஞ்சம் சேர்ப்பாங்க. பட் எங்கள் வீட்டில் வந்து அதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. இதுவே கொஞ்சம் சாப்பிட்றது அதிகம்தாங்க. அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் தாங்க நான் வந்து உளுத்தம் பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன். அதையே ரெடி பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாலாம் சேர்த்துட்டு இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்தோம்னா வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. இப்போ பச்சரிசி மாவு போடுறதுனால கொஞ்சம் வந்து டைட் கொடுக்கும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா லூஸாக பிசைஞ்சிட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வடைக்காக எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கோம். அதே சட்டியில் வந்து நம்ம அப்பளத்தையும் வந்து பொரித்து எடுத்துக்கலாம். 2 in 1 வேலை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். இந்த வேலை முடிச்சுட்டு வந்து வடை வந்து டக்குன்னு போட்டு எடுத்துக்கலாங்க. ஏன்னா டைம் ஆகிடுச்சு, கொஞ்சம் காலையிலேயே வந்து சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் இருக்காங்க. இந்த வேலையும் முடிச்சுட்டு அவங்களுக்கும் வந்து அப்படியே இந்த வேலையும் பார்த்துட்டு சைடில் வந்து அவங்களுக்கும் டிஃபனை வேறு ஊட்டி விடணும். வடையும் வந்து சூப்பராக போட்டு எடுத்து முடிச்சாச்சுங்க. நான் இப்போதைக்கு கொஞ்சம் மட்டும்தான் சும்மா சாமிக்கு படையல் போடுற மாதிரி ஒரு 5 வடை மட்டும் தான் போட்டு எடுத்தேன். மீதி வந்து ஹஸ்பண்ட் வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு சூடாக போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கிச்சன் வேலை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நிலவாசலில் வந்து பச்சரிசி மாவு 1 hour ஊற வச்சுட்டு அது வந்து அரைச்சி அதில் தாங்க கோலம் போட்டிருந்தேன். மஞ்சள் தூள் சேர்த்து நிலவாசலில் பச்சரிசி மாவில் கோலம் போடுறது அவ்வளோ ஒரு அழகாக நிறைவாக இருக்குங்க, மங்களகரமாக. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நிலவாசல் கோலம் முடிச்சதுக்கப்புறமா சாமிக்கு வந்து பூவெல்லாம் வச்சு எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு அழகாக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ரெடி பண்ணிவிட்டு ஆடி மாதம்னாலே சாமிக்கு வந்து புடவை வந்து படைக்கணும்னு சொல்லுவாங்க. குங்குமம், மஞ்சள் கயிறு, பூவை வச்சு அதையும் சாமிக்கிட்ட வந்து எடுத்து வச்சுட்டு சாமிக்கு வந்து இலைய வச்சு படையல் போட்டுடலாம். சாதம், அப்புறம் வந்து வடை, பாயசம் நம்ம என்னெல்லாம் செஞ்சோமோ அதெல்லாம் வந்து சூப்பராக வந்து படையல் போட்டுடலாங்க. போட்டு முடிச்சுட்டு சூப்பராக திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டு முடிக்கலாம். நீங்கள் வந்து எப்படி உங்கள் வீட்டில் வந்து சாமி கும்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு சைடு வந்து ஒரு மாதிரி வந்து கும்பிடுவாங்க. எங்கள் சைடெல்லாம் இப்படி தாங்க கும்பிடுவாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி கும்பிடுறது ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கும்பிட்றேன்.
எனக்கு ரொம்ப திருப்தியாக சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் இந்த மாதிரி வந்து கும்பிடுவீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ஆடி மாதம் மட்டும் தாங்க சாமி முன்னாடி வந்து வேப்பிலை, எலுமிச்சை மழை வந்து வைப்பாங்க. ஏன்னா சாமிக்கு வந்து எலுமிச்சை மழை மாலை, வேப்பிலை மாலை போடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போட முடியாததுனால இந்த மாதிரி வந்து கிள்ளி நம்ம கொஞ்சம் வேப்பிலை வச்சுட்டு ஒரு எலுமிச்சை மழை கூட வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக வந்து சூப்பராக வந்து சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. நீங்கள் வந்து எப்படி சாமி கும்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. ப்ளீஸ் எனக்கு வந்து உங்களுடைய ஆதரவு வந்து சப்போர்ட் வந்து கிடைக்கணும். மறக்காமல் வந்து என்னோடய வீடியோ வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க.